இன்னைக்கு நம்ம ஃபுட் வார்ஸ் 13th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல காலங்காத்தால நம்ம ஹீரோஸ் எல்லாரும் ஹாஸ்டலுக்கு திருப்பி வந்துகிட்டு இருப்பாங்களா. நம்ம சட்டோஷிக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி. அப்பாடா பசங்க எல்லாருமே ட்ரைனிங் கேம்ப் எப்படியோ பாஸ் பண்ணி திருப்பி வந்துகிட்டு இருக்காங்கடான்னு. ஆனா 6 நாள்ல நம்ம ஹீரோ என்னன்னா பயங்கர ஒரு மாதிரி பாடி பில்டர் மாதிரி வந்திருப்பான். கூடவே அந்த பொண்ணுங்க எல்லாரும் ஏதோ ரவுடி பொண்ணுங்க மாதிரி இருக்க. அந்த பசங்க எல்லாரும் டே என்னடா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. அந்த ஷன் என்னன்னா கண்ணை மட்டும் தான் மறைச்சிக்கிட்டு இருந்தான். சோ இப்ப இருக்கிற எல்லாத்தையும் முடிய வச்சே மறைச்சிருந்திருக்கேன். சரி ஜெஞ்சின்னு ஒரு பையன் இருந்தானே, அவன் என்னாச்சுன்னு கேட்டா அவன் போய் சேர்ந்து சொல்லிடுவாங்க. சோ இது எல்லாமே ஒரு கெட்ட கனவு வந்த மாதிரி அந்த சட்டோஷி எந்திரிப்பான். பசங்க என்ன பண்றானுங்களோ அப்படின்னு நினைக்க 3வது நாளுமே இந்த போட்டி எல்லாமே நடந்துகிட்டு இருக்குமா. சோ பயங்கர சீரியஸா திருப்பி ஏகப்பட்ட பேரை பாஸ் பண்ணி ஏகப்பட்ட பேரை ஃபெயில் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்க. நம்ம மெகுமி இந்த ஒரு 3rd டே சேலஞ்சரையும் பாஸ் பண்ணிடுறா. இத பார்த்த ஹீரோமே பரவாயில்ல மெகுமி பயங்கரமா டெவலப் ஆயிருக்கா. அதுவே அந்த ஆள் கிட்ட என்னால நெருங்க கூட முடியாது போல. சோ கண்டிப்பா இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு உனக்கு புரியுது. இன்னொரு பக்கம் இந்த எரினா போட்டியெல்லாம் முடிச்சு வந்துகிட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு வெள்ளை முடி வச்ச பொண்ணும் ஒரு நல்ல டார்க்க கருப்பு முடி வச்ச ஒரு பையனும் அப்படியே நம்ம எரினாவை பார்த்துட்டு ரொம்ப நாள் உயரத்திலே பறக்க முடியும்னு கனவு கண்டுகிட்டு இருக்காதுன்னு சொல்ல, அதுக்கு எரினாவும் உங்களை மாதிரியான லோயர் கிளாஸ் பீப்புள் கிட்ட இருந்தால இந்த மாதிரி அட்வைஸ் நான் பொதுவா எடுத்துக்கிறது இல்ல, இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேன் நக்கல் பண்ணுவா. எப்படியோ 3வது நாள் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு குளியில போட்டு அப்பா வாங்கடா போய் சீக்கிரம் தூங்குறான்னு வந்துகிட்டு இருக்கேன். அந்த ஜெஞ்சி பையன் இருப்பான்ல, சோ விட்டா இதே இடத்துல படுத்துருவான் போல. சோ அந்த அளவுக்கு டயர்டா இருப்பான். அப்பதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெனுவோட இருக்கிற மாதிரி ஒரு பேம்ப்ளெட் ஒன்று இருக்கும். அதுல ஏன் தூங்குற டைமே மென்ஷன் பண்ணல அப்படின்னு பாப்பாங்க. ஒருவேளை ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸ்டூடெண்ட்ஸ் 10 மணிக்கு கரெக்டா அவங்க யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ரெடியா வந்துருங்கன்னு. அப்ப என்ன இன்னைக்கு தூக்கத்துக்கு அம்பேலான்னு. சோ அதுக்கப்புறம் எல்லாரும் கேதர் ஆயிருப்பாங்களா. இருக்கிற எல்லாருமே டயர்டா இருப்பாங்க. எதுக்கு தேவையில்லாம கூப்பிட்டு வச்சிருக்காங்கன்னு நம்ம ஹீரோவும் பாத்துட்டு இருக்கும் போது அந்த இக்குமி பொண்ணு இந்த டக்குமி பையனும் வேகமா ஹீரோ கிட்ட வந்துட்டு உனக்கு என்ன மறக்கல் இருச்சாடா, தேவையில்லாம கிராஜுவேட்ஸ் எல்லாம் போய் ஃபுட் வார்க்கு சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்க, அது சீக்கிரட்டா தான் நடந்துச்சுன்னு சொல்லுவானா. சீக்கிரட்டா நடந்துச்சா போடாடே, இருக்கிற எல்லாரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நீ தோத்து வெளியே போயிருந்தா என்ன பண்றதுன்னு இக்குமி கவலைப்பட, அதுக்கு அந்த டக்குமி என்னன்னா நீ தோத்து வெளியே போயிட்டு அப்ப எப்படி உன்னை நான் பீட் பண்றது ஒரு ஃபுட் வார் சேலஞ்சுன்னு சொல்லி அதை பத்தி அக்கறைப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இப்ப இந்த இடத்துல நீ இருக்கிற அப்படின்னா நீ என்ன கிராஜுவேட்டே தோக்கடிச்சிட்டியான்னு கேட்டதுக்கு இல்ல, ஆனா அதை பத்தி நீங்க பேசாம இருக்கிறது எனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இரினாமே அந்த இடத்துக்கு வருவான். அதுக்கப்புறம் அந்த மொட்டை இருக்கிறான்ல, சோ அவன் வந்துட்டு கைஸ் உங்களுக்கு நான் நாளைக்கு ஒரு சேலஞ்ச் இருக்க போது அதை அனௌன்ஸ் பண்றதுக்காக தான் இங்க கூப்பிட்டு இருந்திருக்கேன். நாளைக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குன்னா இந்த சேலஞ்ச் முடியும் போதே சொல்லியிருந்திருக்கலாம், எதுக்கே 10 மணிக்கு கூப்பிட்டேன்னு எல்லாரும் புலம்புவானுங்க. அந்த சேலஞ்ச் என்னன்னா இங்க இருக்கிற ரெசார்ட்ல இருக்க ஆளுங்களுக்கு நாளைக்கு காலையில நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணி ஆகணும். ஆனா அதுக்கான மெயின் இன்கிரியன்ட் முட்டை தான். முட்டையை வச்சு வெஸ்டர்னோ ஈஸ்டர்னோ சைனீஸோ ஏதோ ஒன்று மேக் பண்ணிக்கோங்க. அது உங்களோட திறமை. நீங்க டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்கப்படும் சொல்லி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. பசங்க எல்லாரும் பதற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நாளைக்கு காலையில 6 மணிக்கு இப்படி ஒரு முக்கியமான சேலஞ்ச் இருக்குது அப்படின்னா ஏற்கனவே மணி 10-10:30 ஆச்சு. சோ எப்படா போய் தூங்குறது, எப்ப அந்த டிஷ்ஷுக்கான இன்கிரியன்ட் பத்தி யோசிக்கிறதுன்னு சொல்லி பதறிக்கிட்டு இருக்கும் போது அந்த டக்குமி என்னன்னா வாடா இதுதான்டா சரியான ஒரு சேலஞ்ச், நாளைக்கு எங்களோட ரெஸ்டாரண்டோட ஒரு பெஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படிங்கறத நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோவும் ஓ அப்படி ஏதாவது இருக்கா, சரி அதை எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்பானா. உடனே அந்த டக்குமியோட தம்பி என்னன்னா அது எப்படி பண்ணுவோம்னா சீஸ் வச்சு முட்டை வச்சு அப்படின்னு அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் அடிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம எதுக்கூட அதை பத்தி அங்க சொல்ற அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். அடுத்தது ஹீரோ நேரம் அங்க எரினா கிட்ட போயிட்டு பாப்பா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்ச டைம்ல கூட நான் இதே மாதிரி எக் ரிலேட்டடா தான் ப்ரிப்பேர் பண்ணேன், அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிட்டு சீனா போட்டுக்கிட்டு இருக்காத, நான் ஏற்கனவே அந்த ஃபுட்டை ரிஜெக்ட் பண்ணியிருந்திருக்கேன், எப்படி நீ நாளைக்கு அதை சமைச்சினா தோத்து தாண்டா போவேன்னு சொன்னா. எனக்கு தெரிஞ்சு அது உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்தது, நல்லா 2-3 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டேன்னு கேட்பானா. சும்மாரா இதை பத்தி எல்லாம் பப்ளிக்ல சொல்லிக்கிட்டு இருக்காதா அப்படின்னு கத்திக்கிட்டு சரி அங்க இருந்து கிளம்பி போயிருவா. அங்க ஒரே டிப்ரெஷன்ல இருந்த நம்ம யூகியுமே எந்திரிச்சிட்டு ஓகே ஃபைன் காலையில 6 மணிக்கு சேலஞ்ச் இருக்கு அப்படின்னா இப்படி சோம்பேறித்தனமா இருந்தா பத்தாது, வாங்க மோட்டிவேட் ஆயிட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நம்ம மெகுமையும் சேர்த்து கூட்டிட்டு போக. இன்னொரு பக்கம் இந்த மொட்டையும் நம்ம ஹீரோட அந்த பிரெஞ்சு வாத்தியார் ஒருத்தர் இருப்பான்ல, சோ எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா இந்த ஒரு சேலஞ்ச் இவங்களுக்கு பிரிட்டி டஃபா இருக்க போகுதுன்னு. ஏன்னா கிச்சன்ல இருக்கிற எல்லாருமே என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா என்ன டிஷ் பண்ணலாம் அப்படின்னு அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஈவன் அந்த ரியோகோ அப்புறம் அந்த ஷன் இருக்கிறாங்கல்ல, என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு கண்டிப்பா தூக்கம் போச்சுன்னே முடிவு பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் எரினா இருக்கிறாள், சோ அவ ப்ரிப்பேர் பண்ணிட்டா போல. சோ அதனால நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரினாவோட அசிஸ்டன்ட் பொண்ணு இருப்பாள், சோ அவளுமே வந்து இங்க ஒரு குக்கு தானே, அவளும் அவளோட டிஷ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாளா. ஓகே பொண்ணு உன் டிஷ் நீ ரெடி பண்ணிட்டு வந்து தூங்கு, நம்ம நாளைக்கு நைட்டு கார்ட்ஸ் விளையாடலாம் சரியா, ஏன்னா நேத்து நைட்டு நீ என்ன நிறைய கார்டு தோக்கடிச்சிட்ட, அப்போ நான் வந்து நல்ல ஃபார்ம்ல இல்ல, நான் நாளைக்கு உன்னை தோக்கடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. சோ கார்ட்ஸ் அப்பயே விளையாடுறா போல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுமே ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருப்பான், என்ன பண்றது பஃபே மாதிரி செட் பண்ண சொன்னாங்க, ஆனா பஃபே மாதிரி என்ன ரெடி பண்ணலாம் அப்படின்னு. அவனும் பார்த்தா ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல ஒண்ணு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல ஒண்ணு அப்படின்னு பண்ணியிருந்திருப்பான். அதை பண்ணி சாப்பிட்டுட்டு கத்திக்கிட்டு இருப்பான், ஆஹா சூப்பரா இருக்கு என்ன இருக்குல்ல, அவனை திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் வேற ஏதோ ஒண்ணு வேணுமேனு யோசிக்கும் போதுதான் அவங்க அப்பா ஒரு தடவை சொல்லியிருந்திருப்பாரு, ரொம்ப ஃபேன்சியான சாப்பாடு எல்லாம் வந்து நம்ம செய்யணுங்கிற தேவை கிடையாது, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவீங்க
டவுன் டு ரெகுலரான ஃபுட்டை ரொம்ப அருமையா சாப்பிட்றதுக்காக தான் வராங்க. அதை பண்ணாலே போதுமானதுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இப்போவுமே நம்ம ஹீரோட மைண்ட்ல ஓகே அப்படின்னா எனக்கு இந்த அளவுக்கு பண்ண தெரியும் அப்படின்னு நான் என்னமோ என் திறமையை பீத்திக்கிற மாதிரி சாப்பாடு செய்யக்கூடாது, சாப்பாடை நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும், அது மட்டும் தான். இங்க அந்த டக்குமி பையனுமே அவனோட ரெசிபியை ரெடி பண்ணிடுவானா. ஓகே சூப்பரா இருக்குது, வா போய் தூங்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்பவும் போல மெகுமி என்ன பண்றேன்னு தெரியாம பயந்துகிட்டு இருப்பா. சோ அப்பதான் அந்த மொட்டை கொடுத்த அட்வைஸும் நம்ம ஹீரோ கொடுத்த அட்வைஸும் ஞாபகம் வருது. மனசுல இருந்து சமைக்கணுங்கிறது. அதுவே ஹீரோ சமைச்சுக்கிட்டு இருக்க அப்ப பார்த்தா நம்ம எரினா கிட்ட வம்பிள்த அந்த வெள்ள முடி பொண்ணு இருக்கிறாள். சோ பேரு ஆலிஸ். அவ அப்படியே பார்த்துட்டு பரவாயில்ல இது நல்லா இருக்கே, நாளைக்கு காலையில உன்னோட சாப்பாடு எப்படிதான் இருக்குன்னு பாக்குறேன்ட்டு பயங்கர கூலா பின்னாடி வந்தா கூரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட அந்த பிளாக் கலர் முடி வச்சு ஒருத்தர் இருப்பான்ல அவன் நின்னுகிட்டு இருக்க. அவன் மூஞ்சி மேல வச்சுட்டு கத்திக்கிட்டு இருப்பா. இவங்க ரெண்டு பேரும் இது ஒரு விஷயம் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்க. ஒண்ணுமே புரியாம ஹீரோவும் பார்த்துட்டு சரி நாளைக்கு நீங்க என்ன டிஷ் பண்றதுன்னு சமைச்சிட்டீங்களான்னு கேட்பானா. நாங்களா அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம், உன்னை அப்புறமா நாங்க மீட் பண்றோம் என்னன்ட்டு அங்க இருந்து போக. ஓ இவன் தான் அந்த ஹீரோ பையனா, இருக்கிற எல்லாரையும் வம்பிழுத்துட்டு இருக்கிறானாமா. நான் கேள்விப்பட்ட அளவுக்கு அவ்வளோன்னு பெரிய மவுஸ் இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு நினைப்பாங்க. சீன் கட் பண்ணா அடுத்த நாள் இவங்க பெரிய ஹால்ல ஒரு பஃபே மாதிரி தானே செட் பண்ண போறாங்க. எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க போல. மெகுமி அந்த இடத்துல எப்ப போல பயந்துகிட்டு கையில ஒரு மாதிரி கிரிக்கிட்டு இருப்பாளா. அந்த டக்குமியோட பஃபே பார்த்தா அங்க கடைசியில இருக்கும். அங்கிருந்து நம்ம ஹீரோ பார்த்து கத்துக்கிட்டு இருப்பான், பாரு இன்னைக்கு உன்னை ஜெயிக்கிறேன்னு. ஆனா அவன் பேசுறது எதுவுமே ஹீரோக்கு புரியல. சர்ப்ரைஸ்ங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பக்கத்துலயே தான் அந்த எரினாக்கு இடம் கொடுத்துருக்காங்க போல. பரவாயில்ல எரினா என்னோட நெய்பரா மாறி இருந்திருக்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. எரினாக்கு செம்ம எரிச்சலா இருக்கும். ஹீரோ வெறுப்பேத்துற மாதிரி போனா போதுன்னு என்னோட சாப்பாடு நான் கொடுக்குறேன், சாப்பிட்டு பார்த்தாது உனக்கு எனக்கு இருக்கிற வித்தியாசம் உனக்கு புரிய வருங்கும் போது ஓ நீ திருப்பி என்ன ஒரு சேலஞ்சுக்காக கூப்பிடுறியா, அதெல்லாம் சாப்பிடலாமானா என்ன இவனுக்கு நான் கலாய்க்கிறேன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் உடச்சு ஊத்தி அதை எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். சோ ஒரு ஆம்லெட் தான் மேக் பண்ண போறான் நம்ம. அதுவும் இந்த மாதிரி நிறைய மிக்ஸ் பண்ண ஒரு பயங்கரமா ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஏன் நீ அப்படி நினைக்கலையான்னு கேட்க ஆம்லெட்டா அப்படின்னு அவ பெருசா இலக்கரமா தான் பாப்பேன். அந்த இடத்துல ஏகப்பட்ட கேமராஸ் எல்லாம் வச்சுட்டு வேற ஒரு இடத்துல தான் அந்த மொட்டை இருக்கிறான். இவங்களுக்குலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ஃபைனலா அவங்களோட ஜட்ஜஸ் யாரா இருப்பாங்க தெரியுமான்னு சொல்லி கதை பண்ணிக்கனா ஏகப்பட்ட குழந்தைங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விசிட்டர்ஸ் தான் வந்துட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்துல ரொம்ப முக்கிய புள்ளியா பார்த்தா 3 வயசானவங்க இருப்பாங்க. சோ இவங்க தான் இருக்கல டேஞ்சரஸ் போல. கூடவே இந்த அகாடமில ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் அண்ட் லாட்ஜ் எல்லாம் இருக்குல்ல, அங்க எல்லாரும் வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் முதற்கொண்டு இங்க ஜட்ஜஸா இருக்கிறாங்க. 2 செக் பாக்ஸ் டிக் பண்ண மட்டும் தான் இந்த சேலஞ்சில நீங்க பாஸ் ஆவீங்க. ஒன்னு உங்க சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணி ஆகணும். ரெண்டாவது 2 மணி நேரத்துக்குள்ள 200 பிளேட்டாவது நீங்க சர்வ் பண்ணி ஆகணும். 200 பிளேட்டா அப்படின்னு எல்லாரும் பார்க்க அப்ப அந்த டக்குமி என்னன்னா குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கூட்டம் மாதிரி தான். பரவாயில்ல என் ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான சேலஞ்சே இன்னைக்கு தான் நடக்குதுன்னு நினைப்பான். அதுக்கப்புறம் சேலஞ்சும் ஆரம்பிக்கும் போது ஃபுட் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. டக்குமி இருக்கிறான்ல அவன் இந்த முட்டை எல்லாத்தையும் வச்சு ஏதோ ஒரு பீஸா ஸ்லைஸ் மாதிரி பண்ணியிருப்பான். ஆனா இது ரொம்ப நார்மலா தானே இருக்குது அப்படின்னு அங்க வந்த ஸ்டாஃப் எல்லாம் கேட்கும் போது அது பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியும். இன்னும் பினிஷிங் ஆகலன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கட் பண்ணி வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணி அது எல்லாத்தையும் அந்த எக் எல்லாத்தையும் வந்து ஒரு சாலட் மாதிரி பண்ணி கொடுப்பான். முட்டை சீஸ் சாஸ் அப்படின்னு சொல்லி அது அவ்வளோ டேஸ்டா இருந்திருக்கும். அதுவே மெகுமி இருப்பாள். சோ அவகிட்ட அந்த வயசான 3 நபர்கள் வந்திருப்பாங்களா. சோ அவங்க தான் முதல்ல போய் சாப்பிடுறாங்க. என்ன பெருசா இருக்க போதுன்னு சொல்லி தான் சாப்பிடுவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்க. அதுல ஒருத்தர் என்னன்னா ஏ பாப்பா என் பேர பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம இக்கிமி பொண்ணு இருப்பாள். சோ அவகிட்ட அந்த ஆலிஸ் அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு உன்னை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கனே, எரினா கூட நீ சுத்திக்கிட்டு இருப்பா தானே, இப்பெல்லாம் எரினா கூட நீ சுத்துறது இல்ல, ஏன் துரத்தி விட்டுட்டா தானே, அவ அப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்னு ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு அவளுக்கு கொடுத்த இடத்துல போய் நிப்பாலாம். அப்படி என்னத்த அவ சமைச்சிருக்கான்னு இக்குமி எட்டி பார்த்தேன். அது வெறும் டாப் பைல் மட்டும் போட்டு வச்சிருக்கான். அவளோட சாப்பிடுற கூட யாரும் வரலையே, அவ எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னு அவளுக்கு ஒன்னும் புரியாம இருக்கேன். அதுவே நம்ம எரினா இருக்கிறாள். சோ அவ என்னமோ ஒன்னு சமைச்சு வச்சிருப்பாளா, பாக்குறக்கே வந்து அவ்வளவு அருமையா இருக்கும். அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் இது ஒரு அமெரிக்கன் ஸ்டைல் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் தானே, டெக்கரேஷனை தவிர பெருசா என்ன இருக்க போகுது அப்படின்னு எடுத்து வாயில வைப்பாரு. இருந்தாலும் அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருந்திருக்கும். இது வரைக்கும் கேள்வியே படாத ஏகப்பட்ட மேட்டர் வந்து உள்ள இறக்கி விட்டுருந்திருப்பா போல. சோ அதெல்லாம் அந்த அளவுக்கு அருமையா இருந்திருக்கேன். முதல்ல எரினா தான் அவளோட 200 பிளேட்டை கம்ப்ளீட் பண்றான். அந்த டக்குமி பையனுமே ஐயோ நான் 100 தானே முடிச்சிருக்கேன், சீக்கிரம் முடிக்கணுமே அப்படின்னு அவசர அவசரமா இருக்கேன். மெகுமியுமே ஆமாமா கொஞ்சம் தான் பண்ணியிருக்கோம், சீக்கிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அவசர அவசரமா சரின்னு அப்படியே 2 பேரும் ஜோடியா நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பார்த்தா அந்த இடத்துல சோகத்துல இருப்பான். வெறும் 10 பிளேட் தான் போயிருந்திருக்கும். பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ் வீடியோஸ்க்கு அப்படியே லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் ஒன்று தட்டி விட்டு போங்க பார்ப்போம். சோயா தேங்க்யூ.